ஹாய் கைஸ், வெல்கம் டு விஷோ இன்ஃபோ. பொன்னாங்கண்ணி கீரை தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் உடனே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாங்க. பொன்னாங்கண்ணி கீரை தோசை செய்கிறதுக்கு பொன்னாங்கண்ணி கீரையை நான் சுத்தம் பண்ணி கழுவி வச்சுருக்கேங்க. பொன்னாங்கண்ணி கீரை தோசைக்கு நான் கீரையை அரைச்சி தான் போட போகிறேன். அதனால் பொடி பொடியாக கட் பண்ணல. கீரையை சுத்தம் பண்ணிவிட்டு கழுவி மட்டும்தான் வச்சுருக்கேன். அரைக்கிறதுனால எதுக்கு பொடி பொடியாக கட் பண்ணணும் தேவையில்லைன்னு நான் அப்படியே வச்சுருக்கேங்க. கீரையை அரைக்கும்போது கூடவே இந்த தோசைக்கு தேவையான மசாலாலாம் அரைச்சிக்கலாம். சீரகம், மிளகு, உப்பு, சிகப்பு மிளகாய். கீரை தோசையாக இருந்தால் கூட கறிவேப்பிலை போட்டால் ரொம்ப நல்லது. இதெல்லாம் சேர்த்து நல்லா மையாக அரைச்சிட்டு அப்புறம் கிரைண்டரில் அரிசி பருப்பு அரைக்கும்போது சேர்த்து நான் அரைச்சிக்குவேங்க. 3 பங்கு புழுங்கல் அரிசி எடுத்துக்கலாம். 1 பங்கு துவரம்பருப்பு எடுத்துக்கலாம். இதையெல்லாம் சேர்த்து ஒரு 2 சேர்த்து நான் ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். அது கூடயே 1 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து ஊற வச்சுருக்கேன். இப்போ அரிசி கிரைண்டரில் போட்டுட்டு அப்புறம் நான் சொன்ன மசாலா அதெல்லாம் அரைச்சிட்டு 2ஐயும் ஒன்றா சேர்த்து அரைச்சதுக்கப்புறம் நான் காமிக்கிறேங்க. உப்பு போட்டு அரைச்சிடுவேன். பொன்னாங்கண்ணி கீரை தோசை மாவு அரைச்சி வச்சாச்சுங்க. இது புளிக்காமையும் ஊற்றலாம். ஏன்னா இதில் காரமெல்லாம் மசாலாலாம் இருக்கிறதுனால. இருந்தாலும் புளிச்சதுக்கப்புறம் ஊற்றினா இன்னும் சூப்பராக இருக்கும். புளிச்சதுக்கப்புறம் பார்க்கலாம். பொன்னாங்கண்ணி கீரை தோசை மாவு அரைச்சி வச்சுருந்தோம். பாருங்கள், நல்லா புளிச்சிருச்சு. இப்போ அதில் ஒரு தாளிப்பு கொடுத்துருக்கேன். ரெகுலராக நம்ம ஆயில் ஊற்றி கடுகு, பெருங்காயம் தாளிப்பெல்லாம் அந்த மாதிரி தாளித்து வச்சுருக்கேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. உங்களுக்கு இந்த அளவுக்கு தண்ணியாக வேணாம் அப்படின்னா தண்ணி கம்மி பண்ணிக்கோங்க. ரெகுலர் உளுந்து மாவு தோசை மாதிரி ஊற்றிக்கோங்க. இல்லை இன்னும் எனக்கு தண்ணி வேணும் அப்படின்னா ரவா தோசை மாதிரி ஊற்றிக்கலாங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தோசை ஊற்றிடலாங்க. தோசைக்கல் காஞ்சிச்சு. இப்போ தோசை ஊற்றிக்கலாங்க. கீரை நம்ம அரைச்சி போட்டதுனால கொஞ்சம் டைம் ஆகும் வேகிறதுக்கு. நீங்கள் ரவா தோசை மாதிரியும் ஊற்றிக்கலாம். தோசை வேகிறதுக்கு ஆயில் சேர்த்துக்கலாங்க. நீங்கள் இந்த இடத்துல பட்டர் கீ கூட யூஸ் பண்ணலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் பெரியவங்க கூட தாராளமாக பட்டர் கீ எல்லாம் சாப்பிட்லாங்க. அதெல்லாம் நல்ல ஃபேட்டு தான். நமக்கு விருப்பம் எதுவோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தோசைக்கு சேர்த்துக்கலாங்க. வேகட்டுங்க பார்க்கலாம். பொன்னாங்கண்ணி கீரை தோசை சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. தேங்காய் சட்னியோடு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். மற்றபடி உங்களுக்கு சாம்பார் அதுதான் பிடிக்கும் அப்படின்னா கூட தொட்டு சாப்பிட்லாங்க. சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பொன்னாங்கண்ணி கீரையில் நிறைய சத்துக்கள் இருக்குது. கூட்டு பொரியல் எல்லாம் செஞ்சுருப்போம். குழந்தைங்க அந்த மாதிரி செஞ்ச விருப்பப்பட மாட்டாங்க. ஃப்ரைட் ரைஸு, புலாவு, தோசை இந்த மாதிரி கொடுத்தா ஈஸியாக சாப்பிட்றாங்க. அதனால் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி தோசை ஊற்றி கொடுத்து பாருங்கள். சூப்பராக சாப்பிட்ருவாங்க. வேணான்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இது ரோஸ்ட்டாகவும் எடுக்கலாம், சாஃப்டாகவும் எடுக்கலாம். நம்ம விருப்பம்தான். ட்ரை பண்ணி பாருங்கள். என்னங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.